ஹாய் வணக்கம். இன்றைக்கி அமாவாசை, அதனால் காலையில் குளிச்சாச்சு. காலையில் குளிச்சுட்டு சாப்பாட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி காலையிலே எச்சு பண்ணாமல் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமைச்சாச்சு. சமைச்சு கட்டி கொடுக்கணும் இன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு, அதனால் சமைச்சாச்சு. உங்கள் வீட்டில் எப்படி இன்றைக்கி ஆடி அமாவாசை சாமி கும்பிடுவீங்களா? எல்லார் வீட்லேயும் சாப்பாடு முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை உப்புமாக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சாப்பாடு வடித்தாச்சு. வச்சாச்சு. காஃபி குடிக்கலாம்னு காலையில் எழுந்திரிச்சிலேருந்து மணி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாகிடுச்சு. வெளியில் துணி துவைச்சி எல்லாம் பண்ணி வர்றதுக்காக. அப்புறம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரையும் இறக்கியாச்சு. வெளியில் துணி துவைச்சி எல்லாம் பண்ணி வர்றதுக்காக ரொம்ப லேட்டாகிடுச்சு. வந்து தான் சமைச்சேன். பாத்திரம் கழுவி தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்காக ரொம்ப லேட்டாகிடுச்சுங்க. அப்புறம் வேகமாக சமைச்சு ஏன்னா கட்டி கொடுக்கணுமே சாப்பாடு அப்படிங்கிறதுக்காக வேகமாக சமைச்சு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாடும் வடித்தாச்சு. நான் காப்பியும் குடிக்கலாம்னு காப்பிக்கு பால் 2 வாட்டி காய வச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் 3ஆவது வாட்டி காய வச்சு திரும்பவும் காய்ச்சி அதுக்கப்புறம் தான் குடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. எப்போவுமே கிச்சனுக்குள்ளே வந்தால் இது எனக்கு வேலை. காஃபி குடிக்கணும்னு நினைப்பேன், காஃபி குடிக்க மாட்டேன். வாங்கங்க காஃபி குடிப்போம். நம்ம காஃபி இப்போ தான் குடிக்கவே போகிறேன் நான். வாங்க எல்லோரும் காஃபி குடிச்சாச்சா? நான் இப்போ தான் காஃபியே குடிக்க போகிறேன்.